God's word. மறுபடியுமாக நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு திரும்புவோம். 2 Corinthians chapter 5 verse 10 we will read once again. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5 verse 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். For we must all appear before the judgment seat of Christ, that everyone may receive the things done in his body according to that he hath done, whether it be good or bad. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். May the Lord bless the reading of this scriptural portion. தேவன் தாமே நாம் வாசித்த இந்த வேத பகுதி ஆசீர்வதிப்பாராக. This morning we were studying about the bema or the judgment seat of Christ. இன்றைய நாள் காலையிலே கிறிஸ்துவின் நியாயாசனம் அல்லது பீமா என்ற அந்த வார்த்தையை நாம் கண்டோம். Immediately after the rapture of the church, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சம்பவத்திற்கு உடனடியே we will meet the Lord in the air. நாம் நம்முடைய தேவனை ஆகாயத்திலே சந்திப்போம். And I told you that every possibility is that we will be entering into the new Jerusalem. ஆகவே நாம் அந்த புதிய எருசலேமிற்கு உள்ளே பிரவேசிப்பதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்தேன். And we saw that the new Jerusalem is the eternal home that we are going to have. நான் ஏற்கனவே கூறினேன் விதமாக அந்த புதிய எருசலேமானது நாம் நித்திய காலமாக இருக்க போகிற ஒரு வீடாக நமக்கு இருக்க போகிறது. And as I told you, it is like a flying city or a mobile city. நான் ஏற்கனவே கூறினது போல அது அசைகிற அல்லது அது நடமாடுகிற ஒரு நகரமாக இருக்கும். The full it is like a pearly city. Pearl, the gates are pearly gates and beautiful, and it is full of gold. அதனுடைய நான் ஏற்கனவே கூறினது போல அதனுடைய வாசல்கள் எல்லாம் ரத்தினங்களாலும் பவளங்களாலும் அது ஆக்கப்பட்டிருக்கும். அதுமாக அதனுடைய அந்த நகரம் முழுவதுமாக அது பசும்பொன்னால் நிறைந்திருக்கும். It is beyond our imagination the size of that city. அந்த நகரத்தினுடைய அளவு அது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் இருக்கிறது. If Kanyakumari to around Kashmir, that much distance is there for the length of that city. அந்த நகரத்தினுடைய நீளத்தை நாம் கற்பனை செய்து பார்த்தால் அது கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் மட்டுமுள்ள அந்த நீளம் உடையதாக இருக்கும். It's like in the form of a cube, and it's a cubical city. You can imagine how big that size is. அந்த நகரமானது ஒரு சதுர வடிவிலான ஒரு நகரமாக இருக்கும். ஆகவே நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் எவ்வளவு பெரிதாக அந்த நகரம் இருக்கும் என்று. So we will be walking on the golden street in that city. ஆகவே நாம் அந்த பொன்மயமான அந்த நகரத்திலே நாம் நடப்போம். And it is mentioned it is made up of gold, but it is said that it is a transparent gold. ஆகவே அது பொன்னால் அது செய்யப்பட்ட அது பொன்னாலான நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதற்கு ஊடாக நம்மால் பார்க்க முடியும். That means I have never seen any gold that is transparent. That means the material is not what is our imagination. It is beyond our imagination. ஆகவே நான் ஒருபோதும் அப்பேற்பட்ட ஒரு தங்கத்தை பார்த்ததில்லை. அதாவது நம்முடைய கண்களுக்கு ஊடாக பார்க்கக்கூடிய அதாவது வெளிச்சம் அதற்குள்ளாக ஊடுருவி செல்லக்கூடிய நிலைமையிலே உள்ள எந்த ஒரு உலோகத்தை நான் கண்டதில்லை. Details are given in Revelation chapter 21. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அதனுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். As I told you, probably the bema will be taking place in that place. நான் ஏற்கனவே கூறினது போல அந்த இடத்திலே பீமாவானது நடைபெறும். Now let us examine how the rewards will be given. இப்பொழுது நாம் சோதித்து பார்க்கலாம் அந்த நமக்குரிய அந்த பிரதிபலன்கள் எப்படி நமக்கு கிடைக்கும். What is the proceedings that is taking place there? அந்த இடத்திலே நடைபெறுகிற காரியங்களுடைய வரிசை என்னவாக இருக்கும். There are various ways our work is examined. நம்முடைய கிரியைகளானது அது சோதிக்கப்படுகிற अनेक வழிகள் இருக்கிறது. First of all, our works, our the service to the Lord will be examined like a steward's examination. As a steward is giving his account, we have to give them. ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கும்போது நாம் கர்த்தருக்காக செய்கிற இந்த வேலை இந்த ஊழியமானது அது எதை போல அது சோதித்து பார்க்கப்படும் என்றால் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரருக்கு செய்வது போல அது செய்யப்படும். Now you should understand when Bible says the steward what it means. அங்கே ஒரு உக்கிரானக்காரன் என்று
சொல்லும்போது வேதம் என்னத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? According to the Bible, the steward is a person who takes care of the property of his owner, his manager, when the manager is away from that place. ஒரு உக்கிரானக்காரன் என்று சொல்லப்படுகிறவன் அவன் தன்னுடைய எஜமான் தூரத்திலே இருக்கும்போது அந்த எஜமானுடைய சொத்துக்களை பராமரிக்கிற ஒருவனாக காணப்படுகிறான். He should do the business with the manager's estate. அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த மேலாளர்களை அவன் மேற்பார்வை பார்க்க வேண்டும். When the owner comes, he has to give accounts to all the details. அந்த சொந்தக்காரர் வரும்போது அவன் எல்லா கணக்குகளையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். So one of the most important character a steward should have, that he should be faithful. ஆகவே ஒரு உக்கிரானக்காரனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் அவன் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். In 1 Corinthians chapter 4 verse 2 we read that the steward should be faithful. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவனாக காணப்பட வேண்டும். So if we are faithful or not in our handling the God's gift, ஆகவே நாம் விதமாக தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈவுகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்று நாம் தான் பார்க்க வேண்டும். You know, in the house of God every individual is given a gift and we have to exercise that gift for the glory of God. கர்த்தருடைய அந்த வீட்டிலே ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்கு ஈவை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நாம் தேவனுக்கு என்று பயன்படுத்துகிறோமா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும். So before the judgment seat of Christ, every gift that God has given to us, and he will ask whether we have done business with that. ஆகவே அந்த கர்த்தருடைய வீட்டிலே தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த ஈவின் அடிப்படையிலே தேவன் நம்மிடத்திலே கேட்பார், அதை வைத்து நாம் வியாபாரம் செய்தோமா இல்லையா என்று. If you come to the 1 Peter chapter 4, நீங்கள் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திற்கு வந்தால் look at that what is Peter says about it. அதை குறித்து பேதுரு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 1 Peter chapter 4 verse 10 and 11. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆவது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் அவன் தேவன் தந்த தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். In these two verses Peter says that every man had received a gift. இந்த இடத்திலே பேதுரு கூறுகிறார், ஒவ்வொருவனும் அவன் வரத்தை பெற்றிருக்கிறான். In the house of God every individual, every believer has a gift. தேவனுடைய வீட்டிலே ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலைமையிலே வரங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். And says that so minister the same one to another as a good steward. ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல உக்கிரானக்காரர் போல நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். That means every one of us should exercise that gift faithfully. அதனுடைய அர்த்தம் நம் ஒவ்வொருவரும் அந்த ஈவுகளை நாம் அதை பயன்படுத்த வேண்டும் உண்மையுள்ளவர்களாக. What are the gifts mentioned here? இந்த இடத்திலே என்னவெல்லாம் ஈவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? There are so many gifts, but Peter is classifying the gift into two categories. அநேக ஈவுகள் இருக்கிறது, ஆனால் பேதுரு இங்கே அந்த ஈவுகளை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். That is speaking God's word. அதனுடைய அர்த்தம் அதாவது கர்த்தருடைய வார்த்தையை போதித்தல். Verse 11, if any man speak, let him speak as the oracle of God. That is speaking God's word. 11ஆம் வசனத்திலே ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அதனுடைய அர்த்தம் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தல். There are so many gifts, speaking gifts, exhortation, teaching, like that. There are so many gifts that is used for speaking the God's word. கர்த்தருடைய வார்த்தையை விதமாக பேசக்கூடிய அதிகமான ஈவுகள் இருக்கிறது. அதாவது போதித்தல், பிரசங்கித்தல், விதமாக பகிர்ந்து கொடுத்தல், விதமாக ஆலோசனை கூறுதல், விதமான அநேக காரியங்கள் இருக்கிறது. Same way there is another gift called serving God's people. அதே போலவே கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்வது. So the gifts are classified into two categories. இந்த ஈவுகளானது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. Speaking God's word, முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது, serving God's people. கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்வது. And we should identify what gift I have. எனக்கு என்ன ஈவு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். Both are important.
அங்க ரெண்டுமே முக்கியம்தான். And we should faithfully exercise that gift. நாம் உண்மையாக அந்த ஈவுகளை பயன்படுத்த வேண்டும். Many of us, we feel that only few people have got gift, others are not having gift. நம்மில் அநேகர் நினைக்கிற விஷயம் என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு சிலருக்கு மாத்திரமே ஈவுகள் இருக்கிறது, எனக்கெல்லாம் இல்லை என்று. Let me tell you, every individual, sisters and brothers, everyone who is born again has a gift, and it is given at the time of your new birth. ஆகவே நான் இதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இந்த கர்த்தருடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர்கள் கர்த்தருக்குள் மறுபடியும் பிறந்த அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு ஈவுகளை கொடுக்கிறார். If you are not exercising that gift, one day you have to give account before the judgment seat of Christ. அந்த ஈவுகளை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் ஒரு நாளிலே நீங்கள் கிறிஸ்துவினுடைய நியாயத்திற்கு முன்பாக நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Sometimes you may think, oh, my gift is not that important. No, so all the gifts are important. சில வேளையில் நீங்கள் நினைக்கலாம், ஓ என்னுடைய ஈவுகள் அவ்வளவு முக்கியமான ஈவு அல்ல என்று நீங்கள் அபதமாக நினைக்க கூடாது. If you cannot identify your gift, you ask others, what is my gift? They will sometimes identify your gift. உங்களுடைய ஈவுகளை உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்றால் நீங்கள் மற்றவரிடத்திலே கேட்டுக்கொள்ளலாம், நீங்கள் விதமாக எனக்கு இருக்கக்கூடிய ஈவு என்ன என்று. I hope you might have heard about the story of these 5 fingers fighting. நீங்கள் இந்த 5 விரல்கள் சண்டை போடுகிற அந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். All 5 fingers are different size, isn't it? இந்த எல்லா 5 விரல்களும் வித்தியாசமான அளவிலே இருக்கிறது இல்லையா? One day there's a big fight going on with these fingers. ஒரு நாள் இந்த 5 இந்த விரல்களுக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை மூண்டது. The central one, he said, I am the tallest one, so I am the most important person. ஆகவே இந்த நடு விரல் கூறினது, நான் தான் மிகவும் உயரமான விரல், ஆகவே நான் தான் மிக முக்கியமான ஒரு நபர். So he started boasting about himself. ஆகவே தன்னை குறித்து அதிகமாக பெருமை பேச ஆரம்பித்தது. And the other one which is near to that, he said, even though you are taller, if you want anyone to point out, it is my help is needed. அதற்கு அப்புறமாக பக்கத்திலே உள்ள இந்த ஆள்காட்டி விரல் கூறினது, ஆகவே நீ உயரமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க யாரையாவது காண்பிக்க வேண்டுமானால் நீ என்னை தான் பயன்படுத்தி ஆக வேண்டும். I am the one who points out everyone. நான் தான் எல்லாரையும் நான் காண்பிக்கிறது. And so both of them are very happy, they together remained. ஆகவே அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தார்கள். So this another one, the nearby, he said, don't think that I am unimportant, I am also very important. அதற்கு பக்கத்திலே உள்ள அந்த விரல் விதமாக சொன்னது, அங்கே நானும் கூட முக்கியம் இல்லாதவன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், நானும் கூட முக்கியமானவன் தான். The most important day in the life of a person is a marriage day. ஒரு மனுஷனுடைய மிக முக்கியமான நாள் அவனுடைய திருமண நாளாகும். On the day of marriage, the wedding ring is always coming on me, so I am also very important. அந்த திருமண நாளின் போது அந்த மோதிர விரல் அந்த விரலில் தான் எல்லா மோதிரத்தையும் அவர்கள் அணிவிப்பார்களாகவே நான் தான் மிக முக்கியம். And these 3 of them started teasing the small one. You said that you are looking very thin, you are very small, what use it is there is no use for you. ஆகவே இப்பொழுது இந்த 3 விரல்களும் சேர்ந்து கொண்டு இந்த கடைசி சிறு விரலை பார்த்து அங்கே நீ மிகவும் சிறியவன், நீ முக்கியமில்லாதவன் என்று அதை கேலி செய்ய ஆரம்பித்தன. He said, don't say like that, I am also very important. அது விதமாக கூறினது, என்னை அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், நானும் கூட முக்கியம்தான். Whenever a VIP comes, நீங்கள் எப்பொழுதெல்லாம் மிக முக்கியமான நபர்கள் I am the one who stands in front of everyone. அவர்களுக்கு முன்பாக நான் தான் எப்பொழுதுமே நின்று கொண்டிருப்பேன். All of you are standing behind me. நீங்கள் எல்லாம் எனக்கு பின்னால் தான் இருப்பீர்கள். Then when you say namaskar, I am the first one standing there. நீங்கள் அவர்களுக்கு நமஸ்காரம் நீங்கள் இடும்போது நான் முதலாவதாக நிற்கிறது. So all of you are standing behind me. நீங்கள் எல்லாம் எனக்கு பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறீர்கள். I am also very important, maybe looking very small but very important. நான் கூட மிக முக்கியமானவன் தான், சிறியவனாக இருந்தாலும் மிக முக்கியமானவன். All these 4 of them, that we are united together. See, another fellow, he is very fatty fellow, he is useless. ஆகவே இந்த 4 பேரும் இப்பொழுது சேர்ந்து கொண்டார்கள், நாங்கள் இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த இன்னொரு நபர், அவன் மிகவும் குண்டாக இருக்கிறான், அவன் உபயோகமற்றவன் என்று. Yeah, he is away from us, it looks like an opposition leader. அவன் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறான், அவன் எதிர்க்கட்சி தலைவர் போல இருக்கிறான் என்று. He said, don't call me opposition leader, I am very close to you. அங்கே என்னை எதிர்க்கட்சி என்று நீங்கள் அழைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு மிக நெருங்கிய நிலைமையில தான் இருக்கிறேன். Without me you cannot do anything. நீங்கள் என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. He said, look at me, I am the only one who can touch all 4 of you. அங்கே அவன் விதமாக கூறினான், என்னால் மாத்திரமே உங்கள் யாவரையும் என்னால் தொட முடியும் என்று. Then they thought, yeah, they tried to touch each, they could not touch each other. அதுக்கப்புறமாக அவர்கள் தொடும்படி முயற்சி செய்தார்கள், அவர்களால் முடியவில்லை. He is the only one who can touch 4 of them. அவன் ஒருவன் மாத்திரமே இந்த 4 பேரையும் தொட முடியும். See, you look at that 5 fingers, different size with different way, but we know that each one has a different function. ஆகவே நாம் பார்க்கும்போது இந்த 5 விரல்களும் வித்தியாசமான அளவிலே இருந்தாலும் அவர்களுடைய செயலின் அடிப்படையில் அவர்கள் 5 பேரும் அவசியமாக இருக்கிறது. Same way, அதே போல God has kept
in the assembly various gifts and everyone is very important. தேவன் தமது சபையிலே ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் The முக்கியமானவர்கள் தான். preacher should not think that I am something great. பிரசங்கியார் ஒருபோதும் அவர் விதமாக எண்ணக்கூடாது, நான் தான் மிக பெரியவன் என்று. Let me tell you who sweeps the assembly hall, he is also very important. நான் இதை உங்களுக்கு விதமாக கூறுகிறேன், இந்த சபையை பெருக்குகிற அவரும் கூட மிக முக்கியமான It நபர் is a தான். God given gift and we have to be faithfully using that, that's all. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவாகும், அதை நாம் உண்மையுள்ளவர்களாக பயன்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். One day the master will ask the accounts, at that time we have to give. ஒரு நாளிலே எஜமான் வந்து கணக்கு கேட்பார், அந்த நேரத்தில் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். As a steward he is going to ask. ஒரு உக்கிரானக்காரனாக அவர் நம்மிடத்தில் கேட்பார். So this is the procedure that is happening there. ஆகவே இதுதான் அந்த இடத்திலே நடைபெறுகிற ஒரு செயலாகும். The second thing, he is going to examine us as a builders. இரண்டாவது, நம்மை கட்டுகிறவர்களாக அவர் நம்மை சோதித்து அறிவார். We are in the process of building in the house of God. நாம் கர்த்தருடைய சபையை கட்டுகிற அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம். And all the details about how to build is given to us. எப்படி நாம் கட்ட வேண்டும் என்கிற எல்லா விளக்கமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have to see whether we are doing everything according to the divine pattern. நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தெய்வீக மாதிரியின்படி நாம் செய்கிறோமா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும். We cannot introduce our own ideas into the house of God. நாம் கர்த்தருடைய வீட்டிலே நம்முடைய சொந்த யோசனைகளை கொண்டு வரக்கூடாது. Moses was very highly educated man. மோசே மிகவும் படித்த ஒரு நபர். He obtained the highest degree from the University of Egypt. அவன் அந்த எகிப்திலே இருந்த அந்த பல்கலைக்கழகத்திலே அவன் மிக உயரிய ஒரு பட்டத்தை பெற்றவன். But in relation with the house of God, ஆனால் கர்த்தருடைய வீட்டை பொறுத்தவரையிலே God has given all the blueprint for the house of God. தேவன் அவனுக்கு எல்லா விதமான அந்த வரைமுறையையும் அவர் கொடுத்திருந்தார். When he was sitting in the Mount Sinai, God gave him the blueprint and told him, you go and build this house. அவன் சீனாய் மலையிலே கர்த்தரோடு கூட அவன் இருக்கும்போது தேவன் அவனுக்கு அந்த வரைபடத்தை காண்பித்து நீ இதன்படி போய் செய் என்று கூறினார். We read again and again, Moses did as the Lord commanded him. நாம் மறுபடியும் நாம் வாசிக்கிற விஷயம், தேவன் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மோசே செய்தான் என்று. He did not introduce any of his ideas into that. அவன் அதிலே தன்னுடைய எந்த ஒரு சொந்த யோசனையும் பயன்படுத்தவில்லை. All the details given by God, he followed it. அவன் தேவன் அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான விளக்கங்களை அவன் பின்பற்றினான். If you look into that blueprint, நீங்கள் அந்த வரைபடத்தை பார்த்தால் we can see, humanly speaking, we can see so many mistakes are there. அங்கே நாம் விதமாக மனுஷ பிரகாரமாக யோசித்தால் அநேக தவறுகள் அங்கே நமக்கு தெரியும். When you build a house, நீங்கள் ஒரு வீடை கட்டும்போது at least 1 or 2 windows should be there, isn't it? அங்கே 1 அல்லது 2 ஜன்னலாவது நீங்கள் விட வேண்டும் இல்லையா? Is there any window for the tabernacle? அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு அந்த ஜன்னல்கள் உண்டா? There's no window. ஒரு ஜன்னலும் இல்லை. The Moses could have asked God, what you forgot about that? At least some window, aeration, light penetration, something should have been there. மோசே விதமாக கேட்டிருக்கலாம், ஆண்டவரே உமக்கு என்ன, நீங்கள் மறந்து போய் விட்டீர்களா? அங்கே ஒன்று அல்லது 2 ஜன்னலாவது இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஓட்டையாவது இருக்க வேண்டும். There's no window for the tabernacle. அங்கே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு ஜன்னலும் இல்லை. There was a light, is the lampstand is there. அங்கே ஒரு விளக்கு தண்டு மாத்திரம் இருக்கிறது. Everything in the house of God should be illuminated by the lampstand. அந்த கர்த்தருடைய வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய சகலமும் அந்த விளக்கு தண்டின் மூலமாக தான் வெளிச்சத்தை பெற வேண்டும். No external light should illuminate the things of God. வெளியிலிருந்து வருகிற எந்த ஒரு வெளிச்சமும் கர்த்தருடைய அந்த ஆசரிப்புக்கு கூடாரத்தை அது விதமா வெளிச்சம் கொடுக்க கூடாது. God did not give any window for that. தேவன் அதற்கு எந்த ஒரு ஜன்னல்களையும் கொடுக்கவில்லை. The things of God should be illuminated by the lampstand, by the Holy Spirit. இங்கே கர்த்தருடைய அந்த ஆலயமானது அது விதமா கர்த்தருடைய ஆவியானவராக இருக்கக்கூடிய அந்த விளக்குத்தாண்டானவரால் மாத்திரமே வெளிச்சம் பெற வேண்டும். So we can see some defects in the human point of view, but God has done it everything fine. ஆகவே நம்முடைய மனுஷீக யோசனை நாம் ஒருவேளை அதிலே சில தவறுகளை பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். And we read again and again, Moses did as God has commanded him. ஆகவே நாம் மறுபடியும் பார்க்கிற விஷயம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவன் செய்கிறான் என்று. When this tabernacle was inaugurated, ஆகவே இந்த ஆசரிப்பு கூடாரமானது அது பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது, Exodus chapter 40 we read about that.
யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். Moses kept everything for the dedication of the temple, the tabernacle of God. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை அவிதமாக அந்த பிரதிஷ்டை செய்யும்படிக்கு மோசே சகலவற்றையும் அவன் ஏற்படுத்தி வைத்தான். And it is mentioned everything is set according to the order. இங்கே சகலமும் அதனதின் அந்த கிரமத்தின்படி அது செய்யப்பட்டது என்று. Come to chapter 40. 40ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். There we see that everything that was set in order and did it according to the God's commandment. அங்கே நாம் வாசிக்கிற விஷயம் சகலமும் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே அதனதின் ஸ்தானத்திலே அதிலே அந்தந்த காரியங்களை வைத்தான் என்று. Chapter 40 verse 16 you read. 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். Thus did Moses according to all that the Lord commanded him. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். So did he. அவன் அப்படியே செய்தான். Again verse 19. மறுபடியும் 19ஆம் வசனம். Again it says that as the Lord commanded, Moses did it. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான் என்று வாசிக்கிறோம். Again verse 21. 21ஆம் வசனத்திலே Same மறுபடியும் word is repeated as the Lord commanded Moses. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே என்று மறுபடியும் வாசிக்கிறோம். Verse 23. 23ஆம் வசனம். 25. 25 And 27. 27 and 29, 29, 32, 32. same word is repeated. Moses did as the Lord commanded. அதே வசனமானது மறுபடியும் வருகிறது. கர்த்தர் கற்பித்தபடியே செய்தான் மோசே. Finally verse 34 it comes. கடைசியாக 34ஆம் வசனத்திலே வருகிறது. Then a cloud covered the tent of the congregation and the glory of the Lord filled the tabernacle. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. See, if we do what the Lord has commanded, the glory of God will be visible. ஆகவே நாம் கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறபடி நாம் செய்வோமானால் கர்த்தருடைய மகிமையானது காணப்படும். In the house of God everything should be done according to the God's commandment. கர்த்தருடைய வீட்டிலே சகலமும் கர்த்தருடைய கற்பனையின்படி கட்டளையின்படி செய்யப்பட வேண்டும். If we do everything according to the Bible, according to the pattern given to us, definitely the glory will be there. நாம் சகலவற்றையும் வேதத்தின்படி அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படி நாம் செய்வோமானால் அங்கே மகிமை காணப்படும். If we violate anything, நீங்கள் எதையாவது மீறினீர்களானால் there won't be any blessing. எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. And the glory will depart. மகிமையானது எடுபட்டு போகும். So we have to be very careful that the glory should not depart from the house of God. ஆகவே நாம் மிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டை விட்டு கர்த்தருடைய மகிமை எடுபட்டு போக கூடாது. If anything is violated, we will be asked that to give accounts. ஏதாவது காரியங்களிலே நாம் மீறி நடப்போமானால் நாம் அதற்கு கணக்குகளை நாம் ஒப்புவிக்க வேண்டும். We read about that we will be examined before the judgment seat of Christ what type of material we are using for the building of the house of God. ஆகவே கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நமக்கு விதமான ஒரு கேள்வி எழுப்பப்படும். நமக்கு நீங்கள் கர்த்தருடைய வீட்டை நீங்கள் கட்டுவதற்கு விதமான பொருட்களை பயன்படுத்தினீர்கள் என்று. Some people are using very precious things. சிலர் மிகவும் விலையேற பெற்ற காரியங்களை பயன்படுத்துகிறார்கள். But others are using very small which is of no importance. ஆனால் மற்றவர்கள் உபயோகமற்ற அல்லது முக்கியத்துவம் இல்லாத பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். Comes to 1 Corinthians chapter 3. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Paul is telling as a wise builder he is building the house of God. ஒரு புத்தியுள்ள ஒரு கட்டுகிறவனாக பவுல் அப்போஸ்தலன் ஒரு அறிவுரையை அவன் அங்கே கொடுக்கிறார். 1 Corinthians chapter 3 verse 10. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். According to the grace of God which is given unto me as a wise master builder, I laid the foundation and another buildeth on it. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். But let every man take heed how he buildeth upon it. அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். Verse 12 we read like this. 12ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். Now if any man build upon this foundation gold, silver and precious stones, wood, hay, stubble, every man's work shall be made manifest, for the day shall declare it, because it shall be revealed by fire, and the fire shall test every man's work of what sort it is. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தை மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். If any man's work abide which he hath built upon it, he shall receive a reward. Verse 14. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். 14ஆம் வசனம்.
So we see here how we ought to build the house of God. ஆகவே கர்த்தருடைய வீட்டை எப்படி கட்ட வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்க வேண்டும். 6 materials are mentioned here. இந்த இடத்திலே 6 பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Out of that, 3 will not burn in fire. அதிலே 3 பொருட்கள் அக்கினியிலே வெந்து போகாது. The 3 things will be burned. அதிலே 3 பொருட்கள் வெந்து போகும். The wood, hay and stubble will burn. ஆகவே அங்கே விதமாக மரம், புல், வைக்கோல் ஆகியவை அழிந்து போகும். Some people say so much of propaganda is there about the work. சிலர் விதமாக தாங்கள் செய்யக்கூடிய வேலையை பற்றி அதிகமாக விளம்பரம் செய்வார்கள். It looks like a hay. அது ஒரு வைக்கோல் போல பெரிதாக So இருக்கும். it looks like wood. It looks like a wood. ஆகவே அது ஒரு மரம் போல காட்சி But such அளிக்கும். type of propaganda of the work of the Lord definitely will be burned away before the judgment seat of Christ. அப்பேற்பட்ட நிலைமையிலே விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய கர்த்தருடைய வேலைகள் எல்லாம் அது நிச்சயமாகவே அக்கினியினால் சோதிக்கப்படும் போது அழிந்து போகும். Every man's work will be tested by the fire. ஒவ்வொருவனுடைய வேலைப்பாடு அக்கினியிலே சோதிக்கப்படும். He shall lose everything. அவன் யாவற்றையும் அழிந்து போவான். Verse 15 says that he himself shall be saved, yet as by fire. 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ Our ரட்சிக்கப்படுவான். salvation will not be lost, நம்முடைய ரட்சிப்பானது நாம் இழந்து போக but மாட்டோம். our work will be lost. That we have to understand. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கிரியைகளை நாம் இழந்து போவோம். Paul says that we will be saved as if through the fire. அங்கே பவுல் விதமாக கூறுகிறார், நாம் அக்கினியிலே செல்வது போல அது இருக்கும். Oh, what a sad state it is. அங்கே என்ன ஒரு துக்ககரமான காரியம். So when we do the work, ஆகவே நாம் கிரியை செய்யும் போது we should do before the Lord with a fearful heart, and Lord will reward us. நாம் மிகவும் பயபக்தியுடையவர்களாக நாம் அதை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு பிரதிபலன் கொடுப்பார். Again Paul says that Lord will examine you as an athlete. மறுபடியுமாக விதமாக பவுல் கூறுகிறார், நம்மை ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர் போல தேவன் நம்மை சோதிப்பார். So if we win the race, he will be giving us the rewards. ஆகவே நாம் அந்த பந்தயத்திலே வெற்றி சிறந்தால் நமக்கு பிரதிபலன்களை தேவன் கொடுப்பார். And if we not running according to the rule, we will fail. நாம் நமக்கு நியமித்த அந்த நியமத்தின்படி நாம் ஓடவில்லை என்றால் நாம் தோற்று போவோம். 1 Corinthians chapter 9 verse 24 to 27 he speaks about that. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 இலிருந்து 27ஆம் வசனம் வரைக்குமாக அதை பார்க்கிறோம். So here 24 onwards says that know ye not that they who run in a race run, but one receiveth the prize, so run that ye may obtain. Verse 25, and every man that striveth for the mastery is temperate in all things. Now they do it, obtain a corruptible crown, but we an incorruptible. And I therefore so run not as uncertain, so fight I not as the one that beateth the air, but I keep under my body and bring it unto subjection, lest that by any means, when I have preached to others, I myself should be cast away. ஆகவே நாம் இங்கே வாசிக்கிறோம், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Yeah, there are some rules and regulations are there in the running. ஆகவே அந்த ஓட்டத்திலே, அந்த ஓட்டைய பந்தயத்திலே சில நிபந்தனைகள் இருக்கிறது. If we violate the rule, we are not the winners, we are losers. அந்த சட்டத்தை நாம் மீறுவோமானால் நாம் தோற்று போவோம், நாம் வெற்றி சிறக்க முடியாது. So we have to be very careful in running the race. ஆகவே அந்த ஓட்டத்திலே ஓடும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். I think sometimes by so many years ago, one of the athletes of India went to Olympics. You may be remembering that incident. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவிலிருந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர் விதமாக இந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே அவர் ஓடினார். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். Shiny Abraham. அவருடைய பெயர் ஷைனி அப்ரஹாம் ஆகும். She was running at that time. We know that she came first, but she violated the rule that she ran in another track. ஆகவே அவர்கள் முதலாவதாக வந்தார்கள், ஆனாலும் கூட அவர்கள் அந்த சட்டத்தை மீறினார்கள். அதாவது அவர்கள் ஓட வேண்டிய அந்த தளத்திலிருந்து அங்கு வேறு தளத்தின் வழியாக ஓடிவிட்டார்கள். So she lost the reward. ஆகவே அவர்கள் தங்களுடைய பலனை அவர்கள் இழந்து போனார். Same principle is applied in the Christian life. ஆகவே அதே விதமான கொள்கை கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் அபியாசப்படுத்த முடியும். And if we are violating the rule and anyway we are doing, the Lord will not give us the rewards and we are going to lose the rewards. ஆகவே அந்த சட்டத்தை மீறி நடப்போமானால் நாம் கர்த்தருடைய
கர்த்தருடைய பார்வையிலே நாம் தோற்று போனவர்களாகத்தான் நாம் இருப்போம், நமக்கு பிரதிபலன் கிடைக்காது. So faithfully we have to run, and according to the rule we have to run. ஆகவே நாம் மிக உண்மையுள்ளவர்களாக ஓட வேண்டும், நாம் அந்த சட்ட திட்டத்தின்படி ஓட வேண்டும். The last one, we see the proceedings, we are going to be examined like the laborers working in the vineyard. கடைசியிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம், நாம் எவ்விதமாக சோதிக்கப்படுவோம் என்றால், நாம் விதமாக தோட்டத்திலே வேலை, அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை பார்க்கிற வேலைக்காரர்கள் போல நம்மை தேவன் சோதிப்பார். How much amount of work we did, that is not the important. How faithfully we have done the work, that is very important. நாம் எவ்வளவு அதிகமான வேலை செய்தோம் என்ற நிலைமையிலே நம்மை சோதிக்க மாட்டார், நாம் எவ்வளவு உண்மையாக அதை செய்தோம் என்ற நிலைமையிலே தேவன் சோதிப்பார். You know, the Lord is giving a parable of the laborers in the vineyard. நம்முடைய ஆண்டவர் அந்த தோட்டக்காரரை பற்றிதான ஒரு உவமையை அவர் ஜனங்களுக்கு கூறினார். And he is searching for the laborers to work in his vineyard. அவர் விதமாக தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்யும்படியான வேலையாட்களை அவர் தேடிக்கொண்டிருந்தார். Early morning he went in search of the laborers. அதிகாலையிலே அவர் வேலைக்காரர்களுக்காக போய் தேடினார். He found some people are standing there. அங்கே சில ஆட்கள் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார். He asked them, are you interested to come and labor in my vineyard? என்னுடைய தோட்டத்திலே வந்து வேலை செய்யும்படிக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். Yes, they said we are interested, but what you going to pay for us? ஆனால் அவர்கள் விதமாக கூறினார்கள், ஆமாம் எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் எவ்வளவு சம்பளம் நீர் கொடுப்பீர்? They might have asked, you give 2 dinar or 3 dinar. அவர்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம், நீர் எங்களுக்கு 2 தினார் அல்லது 3 தினார் கொடும் என்று. He said that is very high, I won't give that much. அங்கே அது மிகவும் அதிகமாக நீங்கள் பேசுகிறீர்கள், அவ்வளவெல்லாம் நான் கொடுக்க முடியாது. Come to my vineyard, I will give you 1 dinar. நீங்கள் என்னுடைய தோட்டத்திலே வேலை செய்ய விருப்பம் இருக்கிறதா, உங்களுக்கு 1 தினார் நான் கொடுப்பேன். Yeah, Matthew chapter 20 verse 2 says that, and when he had agreed with the laborers. மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அவர் ஊழியக்காரரோடே அப்படி பேசின பின்பு. Yeah, that means there is an argument and they agreed 1 dinar we will give. அதனுடைய அர்த்தம், அவர்கள் தங்களுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே கடைசியிலே 1 தினாருக்கு ஒத்துக்கொண்டார்கள். I believe probably they made a labor contract, 1 dinar for 12 hours duty. அவர்கள் ஒருவேளை விதமான ஒரு அந்த 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 ஊழியக்காரருடைய ஒப்பந்தத்தை அவர்கள் இட்டிருப்பார்கள். விதமாக 12 மணி நேரம் வேலை பார்த்தால் 1 தினார் கிடைக்கும் என்று. They agreed upon that. அவர்கள் அதிலே ஒத்துக்கொண்டார்கள். Again he went on searching for the laborers. மறுபடியும் அவர் வேலைக்காரர்களுக்காக தேடி போனார். And we see again in the 3rd hour he saw some people. அவர் 3ஆம் மணி வேளையிலே சில ஜனங்களை கண்டார். And again he asked, are you not interested to come to my vineyard to do the work? அவர்களிடத்திலேயும் நம்முடைய ஆண்டவர் கேட்டார், நீங்கள் விதமாக என்னுடைய தோட்டத்திலே வந்து வேலை செய்வதற்கு உங்களுக்கு மனம் இருக்கிறதா? In verse 4 he says that, go ye also into the vineyard, and whatever is right I will give you. அங்கே நீங்கள் போங்கள், நீங்கள் உங்களுக்கு விதமாக உங்களுக்கு நியாயமானபடி உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீங்கள் போய் வேலை செய்யுங்கள் என்று. So they are already late, so said whatever reasonable amount I will give you. They are not agreed upon any amount. ஆகவே அவர்களுக்கு எந்த ஒரு காசையும் விதமாக ஒத்துக்கொள்ளவில்லை. அங்கே நியாயத்தின்படி உங்களுக்கு செய்வேன் என்று அவர் கூறிவிட்டார். They knew that a master will give something reasonable. அங்கே அந்த எஜமான் நமக்கு நியாயமாக செய்வார் என்று அவர்கள் அறிந்தார்கள். So he went at third hour. மறுபடியும் அவர் 3ஆம் மணி வேளையிலே போனார். He went on the 6th hour, verse 5. 5ஆம் வசனத்தில் 6ஆம் மணி வேளையிலே போனார். And even in the 9th hour he did the same thing. அவர் 9ஆம் மணி வேளையிலேயும் அவர் போய் அப்படியே செய்தார். All of them, 3 groups. 3rd hour, 6th hour, 9th hour. அங்கே 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 3 குழுவினர். Reasonable amount I will give you. நான் உங்களுக்கு நியாயமானபடி கொடுப்பேன். So first group agreed upon 1 dinar. ஆகவே முதல் அந்த குழுவினர் அவர்கள் 1 தினாருக்கு ஒத்துக்கொண்டிருந்தார்கள். The second group, reasonable amount we will get it. அங்கே இரண்டாவது குழுவினர் நியாயமானபடி தங்களுக்கு கிடைக்கும் என்று ஒத்துக்கொண்டார்கள். The third group we read in verse 6. அங்கே மூன்றாவது குழுவினரை பற்றி 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 11th hour he came. 11ஆம் மணி வேளையிலே அவர் போனார். Only 1 hour is left now. அங்கே இப்பொழுது ஒரே 1 மணி நேரம் தான் மீதம் இருக்கிறது. He saw some people are there standing. அங்கே இன்னும் சிலர் சும்மா அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். He said, well, you have wasted your time. All these 11 hours you have wasted. Why you can't come to my vineyard and work? அங்கே இந்த 11 மணி நேரமும் நீங்கள் வீணடித்து விட்டீர்கள். நீங்கள் இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நீங்கள் சீக்கிரம் வந்து என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யுங்கள். They said nobody has called us. அவர்கள் விதமாக சொன்னார்கள், எங்களை யாரும் அழைக்கவில்லை. They never understood the call of God. அவர்கள் ஒருபோதும் கர்த்தருடைய அழைப்பை புரிந்து கொள்ளவில்லை. But Lord told them, ஆனால் ஆண்டவரிடத்தில் you go to my vineyard. என்னுடைய தோட்டத்திற்கு போங்கள். They were so happy and they went there. அவர்கள் மிக மகிழ்ச்சியானவர்களாக போனார்கள். Why nobody called them?
ஏன் அவர்கள் யாரும் அழைக்கவில்லை? Probably when they looked at the thin people, they are not fit to work, so nobody bothered to call these people. ஒருவேளை அவர்கள் விதமாக பார்க்கும்போது அவர்கள் ஒல்லியாக இருந்திருக்கலாம், ஆகவே இவர்கள் வேலைக்கு உதவ மாட்டார், யாரும் They அழைக்காமல் are not இருந்திருக்கலாம். qualified to work. அவர்கள் வேலை செய்வதற்கு தகுதியற்றவர்களாக Maybe எண்ணப்பட்டார்கள். because of that, nobody called them. ஒருவேளை அது நிமித்தமாக யாரும் அவர்களை அழைக்க கூட இல்லை. But when the 11th hour they were invited, ஆனால் 11ஆம் மணி வேளையில் அவர்கள் அழைக்கப்பட்ட போது so excited they are. அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். At least this man has recognized that we are laborers. That is good. அங்கே குறைந்தபட்சம் இவராவது எங்களை வேலைக்காரர் என்று அங்கீகரித்தாரே, அதுவே நல்லது என்று. They never bargained for the salary. அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய வருமானத்திற்காக அவர்கள் அவிதமாக பேச்சுவார்த்தை They நடத்தவில்லை. never expected that this fellow will give, this master will give anything. அவர்கள் இந்த எஜமான் எங்களுக்கு இவ்வளவு கொடுப்பார் என்று ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. At least if he gives something for a cup of tea, that is enough for us. அங்கே எங்களுக்கு ஒரு கப் டீ குடிக்கிறதற்கு சில காசு கொடுத்தால் அதுவே எங்களுக்கு போதும் Even என்று if he is நினைத்தார்கள். not giving anything, at least 1 hour experience certificate we will get it. அங்கே அவர் எங்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அங்கே 1 மணி நேரம் அந்த அனுபவ சான்றிதழாவது எங்களுக்கு கிடைக்குமே என்று. These men, they never expected anything. ஆகவே இந்த மனுஷர்கள் அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. They were so happy that this man has recognized them as the laborers. அங்கே இந்த மனுஷன் எங்களை அவன் ஊழியக்காரர் என்று அங்கீகரித்தானே என்று அவர்கள் மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். 11th hour worker. அங்கே 11ஆம் மணி நேர வேலைக்காரர். They went and worked. அவர்கள் போய் வேலை They செய்தார்கள். sincerely worked for 1 hour. அவர்கள் மிக உண்மையாக 1 மணி நேரம் ஊழியம் செய்தார்கள். The day of reckoning came. அங்கே அந்த அவர்களுக்கு சம்பளம் The கொடுக்கக்கூடிய நாள் day வந்தது. of award giving time has come. அவர்களுக்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்தது. The last ones were called first. இப்பொழுது அந்த கடைசியிலே வந்தவர்கள் தான் முதலாவது அவர்கள் They அழைக்கப்பட்டார்கள். were so surprised. அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. They were given 1 dinar. அவர்களுக்கு 1 தினார் கொடுக்கப்பட்டது. Oh, they were wondering how we are not eligible for this, but God has given us. அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, இது எங்களுக்கு நாங்கள் கிடைக்க வேண்டியதில்லையே, தேவன் எங்களுக்கு கொடுத்தார் என்று. Because they obey the master, that's the only reason. என்றால் தங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்தார்கள், அது மாத்திரமே ஒரே ஒரு காரணம். 1 hour they did it, faithfully they did it. அவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்தார்கள், உண்மையாக செய்தார்கள். So behind people are standing, they were working for 12 hours. ஆகவே அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் 12 மணி நேரம் வேலை பார்த்தவர்கள். Others are also standing before them. இங்கே இன்னும் ஒரு சிலர் கூட அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். All may be taken the calculator and they may be calculated. Now 1 dinar for 1 hour, so 12 dinar will be for 12 hours, isn't it? ஆகவே அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கால்குலேட்டரை எடுத்துக்கொண்டு 1 மணி நேரத்துக்கு 1 தினார் கொடுத்தாரா, அப்பொழுது எங்களுக்கு 12 மணி நேரத்துக்கு 12 தினார் கிடைக்கும் என்று. The first group came. ஆகவே அங்கே விதமாக அந்த முதல் They குழுவினர் started வந்தார்கள். murmuring, they also got 1 dinar. அங்கே அவர்கள் இப்பொழுது முறுமுறுத்தார்கள், எங்களுக்கும் 1 தினார் தானா. They murmured against the master. அவர்கள் எஜமானுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். Lord said, why you are murmuring? அங்கே நம்முடைய எஜமான விதமாக கூறினார், We நீங்கள் ஏன் agreed- முறுமுறுக்கிறீர்கள்? we agreed upon 1 dinar. நீங்கள் 1 தினார் தான் கொடுப்பேன் என்று ஒத்துக்கொண்டீர்களே, And accordingly I gave you. அங்கே அது நீங்கள் ஒத்துக்கொண்டதின் அடிப்படையிலே கொடுத்தேனே. Because they were always working with the expectation to get some money. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே சில பணம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கூட வேலை செய்கிறார்கள். Probably the first group, ஒருவேளை அந்த முதல் பிரிவினர் every 1 hour they might have opened the agreement and see 1 dinar, 1 dinar. They were thinking and keeping again because their mind was full of money. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு மணி நேரமும் ஒருவேளை அந்த விதமாக அந்த முதலாவதாக வந்தவர்கள் அவர் எடுத்து பார்த்து கொண்டிருப்பார்கள். 1 மணி நேரத்துக்கு 1 தினார் கிடைக்கும், 1 In தினார் the கிடைக்கும். service of God. கர்த்தருடைய பணியிலே Some are coming, they are only more than the master's work, their mind is occupied with the money. அங்கே அதிலே ஒரு சிலர்களுடைய முழு சிந்தனையும் அங்கே கர்த்தருடைய வேலையிலே அல்ல, அவர்கள் அந்த பணத்திலே தான் குறியாக இருக்கிறார்கள். Definitely Lord will do right thing, right justly. He will satisfy them according to their needs. நிச்சயமாகவே அவர்களுடைய அவசியத்தின் அடிப்படையிலே தேவன் அவர்களுக்கு கொடுப்பார், சந்திப்பார். But here is a man came only for 1 hour. ஆனால் இங்கே ஒரு மனுஷர்கள் இருக்கிறார்கள், 1 மணி நேரத்துக்கு மாத்திரம் வந்தார்கள். 11th hour. 11ஆம் மணி வேளை. He is also working in the vineyard of God. அவர்களும் கூட கர்த்தருடைய திராட்சை தோட்டத்திலே வேலை பார்க்கிறார்கள். And the Lord has honored him. அங்கே ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தினார். And whatever he has lost 11 hours was rewarded to him.
அங்கே அவர்கள் கடந்த 11 மணி நேரம் இழந்து போனதை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். Brothers and sisters, you should understand, we are faithfully, if we serve the Lord, Lord will reward us. அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக சேவை செய்தால் தேவன் நமக்கு பிரதிபலன் கொடுப்பார். Sometimes many of your years you are wasted without knowing the Lord and working for the Lord. நம்மில் ஒரு சிலர் இவ்வளவு அதிக காலகட்டமாக ஆண்டுகளாக நீங்கள் வீணடித்து கர்த்தரை அறியாமல் நீங்கள் வீணடித்து விட்டீர்கள். But if you really understand the call of God and come in his vineyard, God will reward you. ஆனால் நிச்சயமாகவே கர்த்தருடைய அழைப்பினுடைய அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் கர்த்தருடைய தோட்டத்திற்கு வந்தால் தேவன் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பார். This is my own personal testimony. இது என்னுடைய சொந்த சாட்சியாகும். For many days, many years, I never understood his call. Nobody has called me as such like that. அங்கே அநேக ஆண்டுகள் அநேக காலகட்டங்கள் என்னை யாரும் அவ்விதமான நிலைமையில் அழைத்ததில்லை. நான் ஒருபோதும் தேவனுடைய அழைப்பை அப்படிப்பட்ட நிலைமையில புரிந்து கொள்ளவில்லை. I thought I am not a fit for the Lord's work. கர்த்தருடைய வேலைக்கு நான் ஒரு தகுதியற்றவன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். But at the end of my life, the 11th hour, I don't know how many days are remaining. The 11th hour, God has called me. ஆனால் என்னுடைய கடைசி அந்த காலகட்டத்திலே 11ஆம் மணி வேளையிலே கர்த்தர் என்னை அழைத்தார். When I committed my life to him, the Lord is using me mightily. அங்கே என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கையிலே நான் அர்ப்பணித்த போது கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தி வருகிறார். I always say I am a 11th hour worker. அங்கே எப்பொழுதுமே நான் விதமாக சொல்வதுண்டு நான் 11வது மணி நேர So ஊழியக்காரன். brothers and sisters, you may be saying that, oh, all my lifetime I working in the office, I never did anything for the Lord. But whatever may be, even after retirement, if you are committed to the Lord, your life to the Lord, Lord will use you. ஆகவே நீங்கள் சகோதர சகோதரி, நீங்கள் ஒருவேளை இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் வீணடித்து விட்டேனே, ஒருவேளை உங்களுடைய ஓய்வு காலகட்டங்களிலேயும் கூட நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். So we need to be faithful in the working in the Lord's vineyard. ஆகவே நாம் கர்த்தருடைய தோட்டத்திலே உண்மையாக வேலை செய்ய வேண்டும். So the Lord will give us the rewards. கர்த்தர் நமக்கு பிரதிபலன்களை What கொடுப்பார். are the different types of reward? I want to say about that. I will finish it off. அங்கே பல விதமான பிரதிபலன்கள் இருக்கிறது. அதை மாத்திரம் கூறி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். There are 5 rewards mentioned in the Bible. வேதத்திலே 5 பிரதிபலன்களை நாம் பார்க்கிறோம். That is the first one. We read about the overcomers crown. There are 5 crowns are mentioned. முதலாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம் 5 கிரீடங்களை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். முதலாவதாக ஜெயங்கொள்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரீடம். Yeah, first one, incorruptible crown. முதலாவதாக அங்கே அழிவில்லாத கிரீடம். We read in 1 Corinthians chapter 9 verse 25. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே Now வாசிக்கிறோம். when we study these 5 crowns, இந்த 5 கிரீடங்களை குறித்து நாம் படிக்கும்போது let us examine what are the crowns that I am going to get it. அங்கே என்னவெல்லாம் கிரீடங்கள் நான் பெற போகிறேன் என்று பார்க்க வேண்டும். Now this crown, the Bible scholars call it as overcomers crown. ஆகவே இந்த கிரீடத்தை வேத வல்லுனர்கள் அங்கே ஜெயங்கொள்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரீடம் என்று கூறுகிறார்கள். When just the passage which I read, 1 Corinthians chapter 9, the same passage we read here, that is, Lord will give us the rewards according to the winning, if we come first in the race. நாம் ஏற்கனவே வாசித்த அந்த 1 கொரிந்தியர் 9ஆம் வசனத்தின் அதற்கு பின்னாடி அந்த பின் வசனங்களிலே தான் இதுவும் வருகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அந்த பந்தயத்திலே ஓடி வெற்றி சிறக்கிறவர்களுக்கு இந்த கிரீடத்தை கொடுப்பார். When Paul was writing that passage, பவுல் இந்த பகுதியை எழுதும்போது he had the imagination of the Olympic games that was happening in Athens. அந்த அத்தேனே பட்டணத்திலே அந்த காலகட்டத்திலே நடைபெறுகிற அந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே மனதிலே வைத்து எழுதுகிறார். In the Olympics, athlete who wins the race, அந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே அவர்கள் விதமாக அந்த பந்தயத்திலே வெற்றி சிறக்கும் போது they were given a crown made up of olive leaves. அவர்களுக்கு அந்த ஒலிவ இலைகளால் தயார் செய்த ஒரு கிரீடமானது கொடுக்கப்படும். By the evening time, the olive leaves will be withered away. அந்த மாலை வேளையிலே பார்க்கும்போது அந்த ஒலிவ இலைகளானது உலர்ந்து போகும். So the Paul says, Lord is going to give us a reward, not a corruptible crown. ஆகவே பவுல் இங்கே கூறுகிறார், தேவன் நமக்கு அழிந்து போகிற கிரீடத்தை கொடுக்காமல் என்று. There is incorruptible crown we are going to get. நமக்கு அழிவில்லாத கிரீடமானதை நாம் பெற போகிறோம். If you read that passage, we understand that will be given to those who are victory over the carnal life or victorious Christian life. Those who are leading, they will get it. அந்த பகுதியை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு புரியும், தங்களுடைய மாம்ச வாழ்க்கையை வெற்றி சிறக்கிறவர்கள் அல்லது இச்சையடக்கமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன்
அந்த அழியாத கிரீடத்தை கொடுப்பார். God is expecting that we should live a holy life. தேவன் விதமாக எதிர்பார்க்கிறார் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. If we live a holy life, God will give these rewards to us. நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோமானால் இந்த பிரதிபலனை தேவன் நமக்கு கொடுப்பார். That is why this crown is called the overcomer's crown. ஆகவேதான் இந்த கிரீடமானது வெற்றி சிறக்கிறவர்களின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. The second crown which is mentioned is known as the crown of rejoicing. இரண்டாவது கிரீடம் விதமாக மகிழ்ச்சியின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. This will be given those who win the soul for the Lord Jesus Christ. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். Paul is writing to the believers in Thessalonica பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயாவிலே உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். and telling that I came to you and shared the gospel and you got saved. அங்கே நான் உங்களிடத்திலே வந்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். So Lord will give me the reward for saving sharing the gospel with you. உங்களோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டதற்காக தேவன் எனக்கு பிரதிபலனை கொடுப்பார். So before Bema it is going to be a crown of rejoicing. I will be rejoicing because God will give me the rewards. ஆகவே அந்த பீமாவிற்கு முன்பாக நான் இருக்கும்போது தேவன் எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை தேவன் கொடுப்பார். This is called as the soul winner's crown. ஆகவே இது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. If you have shared gospel to someone, நீங்கள் யாராவது ஒருவரிடத்திலே நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம், and if you could win the soul for the Lord, அல்லது நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தால் definitely Lord will give these rewards for you. நிச்சயமாகவே இந்த பிரதிபலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். Many people think that the gospel work is meant for evangelists. அநேகர் விதமாக நினைப்பதுண்டு சுவிசேஷ பணிகளானது அது சுவிசேஷகர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய வேலை. Let me tell you very clearly, it is not for that. அது நான் உங்களுக்கு தெளிவாக கூற விரும்புகிறேன், அது அப்படி அல்ல. They have to do that truth. God has given them a special gift, but every individual, every human being, every believer is expected to share the gospel. அதை அவர்கள் செய்ய வேண்டும், உண்மைதான், அவர்கள் விசேஷமான ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை செய்ய வேண்டும். And we have to share the gospel every time. Whenever we got an opportunity, we have to share the gospel. நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த பணியை செய்ய வேண்டும், நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். I remember myself and brother uncle, we were together in Bengal BBTI. அங்கே நம்முடைய அங்கிளும் நானும் விதமாக நாங்கள் பெங்காலில் இருந்தபோது, அதாவது பிபிடிஎம்ல இருந்தோம். Few years before we were together for the ministry in that area. அந்த பகுதியிலே சில ஊழியங்களுக்காக சில வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இருந்தோம். Uncle was sharing his experience in sharing the gospel. நம்முடைய அங்கிள் தங்களுடைய அனுபவத்தில், அதாவது அவர்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுத்த அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். It touched my heart. அது இன்னும் அது எனக்கு நினைவிலே இருக்கிறது, என்னுடைய இருதயத்தை தொட்டது. As he said that daily the souls were added into the church. அவர் விதமாக கூறுவதுண்டு, அனுதினமும் அந்த ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று. As he rightly, if to get the every day, daily, if the soul need to be added in the church, the daily we have to share the gospel. ஆகவே அவர்கள் அவதமாக சொன்னபடியே நாம் அனுதினமும் அங்கே ஜனங்கள் ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்பட வேண்டுமானால் அனுதினமும் நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். The uncle was really from his own personal experience he was sharing there. நம்முடைய அங்கிள் தன்னுடைய சொந்த அந்த தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். So many years ago he explained it, but still that verse touched my heart. Every day, every opportunity, we should not miss. We should share the gospel. ஆகவே அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கூறியிருந்தாலும் கூட இன்னும் அது என்னுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளிலேயும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். But many people, many believers think that sharing the gospel is not my duty. If I want a tithe or something, I will give to the Lord's servant. That is their duty. அங்கே அநேகர் விதமாக நினைப்பதுண்டு, அங்கே விதமாக சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுப்பதெல்லாம் என்னுடைய வேலை அல்ல, அந்த சுவிசேஷர்களுக்கு சில தசமபாவத்தை கொடுத்து விடுவது மாத்திரம் என்னுடைய கடமை முடிவடைகிறது. Let me tell you, one day the Lord will ask you how many people you have shared the gospel. அங்கே நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன், ஒரு நாளிலே நம்முடைய ஆண்டவர் கேட்பார், நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுத்தீர்கள். Lord has opened this truth and made us understand this one. It is our responsibility to share this to others also. தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு திறந்து காண்பித்திருக்கிறார், இது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். Before Bema, whether we are going to get this crown. நீங்கள் பீமாவுக்கு முன்பாக நிற்கும்போது இந்த கிரீடம் உங்களுக்கு கிடைக்குமா? Soul winner's crown.
இங்கே ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிறவர்களுடைய கிரீடம். As I told you, I came to the Lord's work ministry. I realized, and the Lord has called me at the 11th hour. நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன், நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தபோது கர்த்தர் என்னை 11ஆம் மணி வேளையில் அழைத்தார் When என்பதை I நான் committed நினைவில் my கூறுவேன். life to the Lord, நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்த போது I could see many souls came to the Lord. இங்கே கர்த்தருக்காக அநேக ஆத்துமாக்கள் வருகிறதை நான் பார்த்தேன். I am sure that some of them will be there in the eternity, and Lord will reward for that labor that I did it. நான் நிச்சயமாக விதமாக நினைப்பதுண்டு, அங்கே அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது கர்த்தர் இந்த கிரீடத்தை எனக்கு கொடுப்பார் என்று. If we faithfully do, Lord will give many souls to us. அங்கே நாம் உண்மையாக செய்தால் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நமக்கும் கொடுப்பார். That is called the soul winner's crown. அதுதான் ஆத்துமாக்களை ஆதாயம் The செய்கிறவர்களின் another கிரீடம். crown called as the crown of life. இன்னொரு கிரீடம் அது விதமாக ஜீவ கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. This will be available only those who are laid their life for the gospel. இது சுவிசேஷத்திற்காக தங்களுடைய ஜீவனை இழந்தவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிறது. This is otherwise called as martyr's crown. இது அல்லது இரத்த சாட்சிகளின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. You know the Graham Stein and small innocent children were burned alive for the gospel's sake. நமக்கு தெரியும், சுவிசேஷத்தை நிமித்தமாக கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்பவரும் அவருடைய சிறு பிள்ளைகளும் அவர்கள் தங்களுடைய ஜீவன்களை இழந்தார்கள். Likewise, so many people, they laid their life for the Lord. விதமாக அநேக ஜனங்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் கர்த்தருக்காக. And this reward will be available to them, those who laid their life for the Lord. ஆக இந்த கிரீடமானது தங்களுடைய ஜீவனை கர்த்தருக்காக இழந்தவர்களுக்கு அது கொடுக்கப்படும். That is why it is called the martyr's crown. ஆகவேதான் இது இரத்த சாட்சிகளின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. Then we see another crown which is mentioned, the crown of righteousness. நாம் இன்னொரு கிரீடத்தை கூட நாம் பார்க்கிறோம், நீதியின் கிரீடம் என்று. Sometimes long ago I always think, at least if I am not getting any crown, at least this crown I will get it. சில வேளைகளில் நான் விதமாக நினைப்பதுண்டு, எனக்கு எந்த ஒரு கிரீடம் கிடைக்காவிட்டாலும் இந்த கிரீடம் நிச்சயமாக கிடைக்கும் என்று. Yeah, look at that verse. It is very interesting verse. அந்த வசனம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வசனம், அதை பாருங்கள். The last words of Paul we read here. பவுலினுடைய கடைசி வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். What Paul says here, look at that verse 7 and 8. For 2 Timothy chapter 4 verse 7 and 8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். பவுல் என்ன கூறுகிறார்? I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Then he says in verse 8, henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord the righteous judge shall give me at that day. At that day means at the day of Bema, at the day of the judgment seat of Christ. And not to me only, but unto all them also that love his appearing. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவாள். அந்நாளிலே என்று கூறும்போது கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது பீமா நாளிலே எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். It is available to those who love his appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அது காத்து கொண்டிருக்கிறது. I thought definitely I will get this one. அங்கே நான் நினைத்தேன் நிச்சயமாகவே இது எனக்கு கிடைக்கும். But when I examined it carefully, ஆனால் அதை நான் தெளிவாக நான் சோதித்து பார்த்தபோது then I understood it is not that easy to get this crown. ஆனால் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை என்பதை புரிந்து Whom it கொண்டேன். is available? அது யாருக்கு இருக்கிறது? It is available to them who love his appearance. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு அது கிடைக்கும். Are you really love the Lord's appearing? நீங்கள் உண்மையாகவே கர்த்தர் பிரசன்னமாகுதலை விரும்புகிறீர்களா? Are you really desiring that Lord should come at this moment? இந்த இப்பொழுதே நம்முடைய ஆண்டவர் வர வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாக இருக்கிறீர்களா? If you really love the appearance of the Lord, definitely this reward will be available. நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் வர வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாகவே இந்த கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். It is not saying that if you love the Lord you will be given. இங்கே கர்த்தரை நீங்கள் நேசித்தால் விரும்பினால் உங்களுக்கு கிடைக்கும் என்று No, that கூறவில்லை. is not the verse meaning. அங்கே அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுவல்ல. The word meaning is if you love his appearance, at that time he will give that. இந்த வசனம் கூறுகிறது அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும்போது அந்த நேரத்திலே உங்களுக்கு அது I will கிடைக்கும். give an illustration that will make it more clear to that. அங்கே அதற்கு ஒரு விளக்கம் கூட நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். When I was a small boy, I used to go in the ground and used to play. நான் சிறு பையனாக இருந்தபோது அந்த வெளியிலே மைதானத்துக்கு சென்று விளையாடுவதுண்டு. When I play, under my clothes and everything becomes dirt. அங்கே நான் விதமாக விளையாடும் போது என்னுடைய சட்டை மற்றும் ஆடைகள் எல்லாம் அழுக்காக விடும். If my dad sees me like that, definitely I know that he will beat me.
ஆகவே என்னுடைய அப்பா அப்படியே என்னை பார்த்தார் என்றால் நிச்சயமாகவே எனக்கு தெரியும் என்னை அடிப்பார் என்று. So because I just my all clothes will become dirt, so I sometimes has to get a beating like that. ஆகவே என்னுடைய வெளியிலே நான் அழிந்திருக்கக்கூடிய ஆடைகளானது அழுக்காகும். ஆகவே அப்பொழுது அநேக வேளைகளே அடிகளையும் வாங்கியிருக்கிறேன். But as a small boy I was prompt to play in the ground. ஆனால் சிறு பையனாக இருக்கிறபடினாலே அவ்விதமாக விளையாடுவது என்பது நான் அதிலே விருப்பமுடையவனாக இருப்பேன். I used to play there. நான் அங்கே விளையாடி கொண்டிருப்பேன். But in my heart I used to pray, oh, my daddy should not come now, my daddy should not come now. ஆகவே ஆனால் என்னுடைய இருதயத்திலே விதமான ஒரு சிந்தனை இருக்கும். நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், என்னுடைய அப்பா வந்துறக்கூடாது Because if வந்துறக்கூடாது. my daddy comes I will get the beating. ஏனடா என்னுடைய அப்பா வந்து விட்டால் எனக்கு நிச்சயமாக அடிகள் கிடைக்கும். It is not that I did not love, I am not loving my daddy, I love him very much. என்னுடைய அப்பாவை நான் நேசிக்காமல் இல்லை, என்னுடைய அப்பாவை நேசிக்கிறேன். But I am not happy to see his appearance or his appearance at that time. ஆனால் அந்த நேரத்திலே என்னுடைய அப்பா வருகிறதை நான் பார்க்கிறதற்கு எனக்கு விருப்பமில்லை. I know he comes always by 1 o'clock for the lunch time. அவர் எப்பொழுதுமே மதிய உணவிற்காக மதியம் 1 மணிக்கு வருவார் என்று எனக்கு தெரியும். Before the lunch time I go home and change my dress and take bath and I will be very fresh. ஆகவே அந்த மதிய உணவு வேளைக்கு முன்பாகவே நான் வீட்டிற்கு சென்று நான் குளித்துவிட்டு அப்படியே நான் விதமாக நல்லபடியே நான் ஆய் விடுவேன். Then I will look and say the daddy should come now, daddy should come now. ஆகவே அதுக்கு அப்புறமாக நான் நினைப்பேன் இப்பொழுது அப்பா வரட்டும் என்று. And I am waiting to see my daddy at that time. இப்பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய அப்பாவை பார்ப்பதற்கு நான் காத்து கொண்டிருப்பேன். But when I was playing and all my cloth is dirty, I always pray that my daddy should not appear now, daddy should not appear now. ஆனால் நான் விளையாடி கொண்டிருக்கும்போது என்னுடைய ஆடைகள் அழுக்காக இருக்கும்போது நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் என்னுடைய அப்பா வரக்கூடாது, இப்பொழுது I hope you வரக்கூடாது. understood the difference between these two. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். We love the Lord, that is true. நாம் நம்முடைய ஆண்டவரை நேசிக்கிறோம், உண்மைதான். But the question is that whether we love his appearance at this moment. ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த வேளையிலே அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் விரும்புகிறோமா இல்லையா? If our life is not proper, we will not love to see him. நம்முடைய வாழ்க்கையானது நேர்மையாக இல்லை என்றால் ஒருபோதும் அவரை பார்ப்பதற்கு விருப்பமுடையவர்களாக இருக்க மாட்டோம். Paul says that this reward will be given to those who love his appearance. பவுல் கூறுகிறார் இந்த கிரீடமானது அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படும். So I always used to call this crown as a Maranatha crown, those who love his appearance. ஆகவே இந்த கிரீடத்தை நான் எப்பொழுதுமே மாரநாதா கிரீடம் என்று அழைப்பேன், அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு. Now the last crown, the crown of glory. இப்பொழுது கடைசி கிரீடம் மகிமையின் கிரீடம். This is otherwise called as the shepherd's crown. இது மேய்ப்பர்களின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. 1 Peter chapter 5 verse 4 we read that about this crown. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இந்த கிரீடத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். And this crown is available to the shepherds or elders. இந்த கிரீடமானது மேய்ப்பர்களுக்கு அல்லது மூப்பர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. When the chief shepherd shall appear, he shall receive a crown of glory that fadeth not away. இங்கே இப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். If we as 100 shepherds taking care of the flock of God in the local assembly, God will give this reward. நாம் இந்த ஸ்தலத்துக்குரிய சபையிலே கர்த்தருடைய மந்தையை நாம் உண்மையாக நாம் பராமரித்து வந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த கிரீடத்தை கொடுப்பார். This is available only for the elders, not for anybody else. இது மூப்பர்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு கிரீடம், வேறு யாருக்கும் கிடையாது. So Lord will give this crown of glory to the elders. ஆகவே தேவன் இந்த மகிமையின் கிரீடத்தை மூப்பர்களுக்கு மாத்திரம் கொடுப்பார். I always say the most difficult job in the world is to shepherding the local assembly. நான் எப்பொழுதுமே கூறுவதுண்டு, மிகவும் இந்த உலகத்திலே கடினமான ஒரு வேலை என்று எண்ணப்படுவது இந்த ஸ்தலத்துக்குரிய சபையை மேய்த்துக் கொள்வதாகும். To remain as a general manager of a huge company, it is easy. அங்கே ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஒரு பெரிய மேலாளராக இருப்பது என்பது மிக எளிமையான காரியம் தான். But to take care of a local assembly with all faithfulness and to take care of the sheep is the most difficult. ஆனால் எல்லா உண்மையோடு கூட கர்சனையோடு கூட இந்த ஸ்தலத்துக்குரிய சபையினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு பணி. The sheep is very sensitive animal, you cannot beat it, will die. அங்கே அந்த ஆடுகளானது மிகவும் அது மென்மையான ஒரு மிருகமாக இருக்கிறது, அதை நீங்கள் அடிக்க முடியாது, செத்து போகும். And if you to guide them is very difficult for you. அங்கே அதை வழிநடத்துவது என்பது உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம். Those who have done the shepherding work, those who are elders, they know the difficulty of shepherding the
local assembly. அங்கே ஆடுகளை மேய்த்தவர்களுக்கு அல்லது மந்தைகளை மேய்க்கிற மூப்பர்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினமான ஒரு பணி என்று. All the problem, any problem in the local assembly, they say that, or in the personal life also, they say it is all because of our elder. அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் கூறி விடுவார்கள் எல்லாம் அந்த மூப்பரினாலே It is தான். not a glorious job in the worldly term. அங்கே இந்த உலகத்தின் அந்த பதத்திலே கூற போனால் அது ஒரு மகிமையான ஒரு வேலை அல்ல. Always accusations will be there. எப்பொழுதுமே நம்மேல் பழிகள் சுமரும். I still remember one family, one husband and wife, they were always fighting. அங்கே நான் இன்னும் எனக்கு நினைவிலே இருக்கிறது ஒரு கணவனும் மனைவியும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். So one neighbor said, why you people are always fighting like that? ஒரு முறை அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு கேட்டார், ஏன் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே Always இருக்கிறீர்கள், shouting each other. எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் சத்தமிட்டு கொண்டே No, இருக்கிறீர்களே. what the wife said, அப்புறமாக மனைவி it's a கூறினார்கள், real story. I'm not just saying, it is a real story. இது உண்மையான ஒரு கதை. And the wife said that it is because no elder is visiting our home. அங்கே அவர்கள் அந்த மனைவி கூறின அந்த பதில், இந்த 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 வீட்டில் எந்த ஒரு மூப்பரும் இல்லை, அதனால Husband and wife is fighting, the reason, அங்கே புருஷனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், காரணம் elder is not coming. அங்கே மூப்பர் இல்லை. That means they always blame the elders. அதனுடைய அர்த்தம் எப்பொழுதும் மூப்பரை தான் குறை கூறுவார்கள். When I heard that, I remembered a small story which I heard it earlier. அப்புறமாக நான் இதற்கு முந்தின காலங்களில் கேட்ட ஒரு சின்ன கதை இருக்கிறது. The story is like this. அந்த கதை இப்படியாக A இருக்கிறது. small boy, he was visiting in a village. ஒரு சிறு பையன் ஒரு கிராமத்தை போய் பார்த்தான். Then he saw an elephant and a mahot, the man who was driving the elephant. அதுக்கு அங்கே ஒரு யானையும் அந்த யானையை ஓட்டக்கூடிய யானை பாகனையும் கண்டான். So this boy got excited. ஆகவே இந்த பையனுக்கு மிகவும் சந்தோஷமானது. He asked, can I come there along with you to sit and to see the whole village? அவன் விதமாக கேட்டான், நான் உங்களோடு கூட அமர்ந்து கொண்டு இந்த பெரிய இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கலாமா என்று. The man who was driving the elephant, he said, agreed, okay, you come, you can sit and see the whole village. அந்த யானையை ஓட்டி கொண்டிருந்த அந்த மனுஷன் கூறினான், நீ கூட வா, நான் உனக்கு சுற்றி காட்டுகிறேன். So he took this young boy and made him to sit in front. அதுக்கப்புறமா இந்த சிறு பையனை எடுத்துக்கொண்டு அவனை முன்னால் அவன் விதமாக அமர வைத்தான். The boy was so excited. அந்த பையனுக்கு மிகவும் சந்தோஷமானது. He was riding on the elephant and he used to see the whole village. அவன் அந்த யானையின் மேல் அமர்ந்து கொண்டு அந்த கிராமம் முழுவதையும் சுற்றி பார்த்து வந்தான். And this elephant was moving in a small lane. இந்த 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 யானையானது மிக ஒரு குறுகின ஒரு பாதையின் வழியாக சென்றது. And in that lane, across the lane, there was a branch of tree was just crossing. One branch was crossing across the lane. அந்த குறுகின பாதையின் வழியாக செல்லும்போது அங்கே ஒரு சிறிய மர கிளையானது அங்கே குறுக்கே So இருந்தது. the elephant was going through that lane. ஆகவே அந்த யானையானது அந்த 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 சிறு பாதையின் வழியாக போய் கொண்டிருந்தது. Man who was driving the elephant, he knew that it will hit his head. ஆகவே அதை இந்த யானையை ஓட்டி கொண்டிருந்த மனுஷனுக்கு தெரிந்தது அந்த அந்த கிளையானது தன்னுடைய தலையிலே தட்டும் என்று. So he bowed his head. ஆகவே தன்னுடைய தலையை அப்படி குனிந்து கொண்டான். This young boy did not bow the head and the branch hit on his head. ஆனால் இந்த சிறு பையன் அப்படி குனியாமல் அவன் நிமிர்ந்து கொண்டிருந்தபடினாலே அவனுடைய தலையிலே அந்த கிளை அடித்தது. And he started crying. அப்புறமாக அவன் அழ ஆரம்பித்தான். Then this man asked the boy, have you not seen the branch? அதுக்கப்புறமாக இந்த மனுஷன் இந்த பையன் கேட்டான், நீ அந்த கிளையை நீ ஒன்னும் I பார்க்கவில்லையா? saw the branch. நான் கிளையை பார்த்தேனே. You were not knowing that it will hit on your head? உன்னுடைய தலையிலே அது அடிக்கும் என்று உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டான். I knew that it will hit my head. அது என்னுடைய தலையில அடிக்கும் என்று எனக்கு தெரியும். Then why you did not bow? அப்புறம் ஏன் நீ குனியவில்லை? No, I thought the elephant will bow. நான் நினைத்தேன் அந்த யானையானது குனிந்து போகும். Many of the people are like that. If anything happens, they always blame the elders. அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் அவர்கள் மூப்பரை தான் குறை Let me கூறுவார்கள். tell you, it is not a glorious job. நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன், இது ஒரு மகிமையான ஒரு வேலை But அல்ல. one thing is sure, the Lord will reward you for what you are doing. ஆனால் ஒரு காரியம் மிக நிச்சயம், தேவன் உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பார். Now let me ask you one thing. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை These கேட்கிறேன். are the 5 crowns that is promised in the Bible. இந்த வேதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற 5 கிரீடங்கள் இதுதான். But out of these 5 crowns, ஆனால் 5 கிரீடங்களிலே how many we are going to get? நமக்கு எத்தனை கிடைக்க போகிறது? This day, this evening time, let us examine. இந்த மாலை வேளையிலே நாம் அதை சோதித்து பார்ப்போம். Am I going to get the incorruptible crown? நான் அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறேனா? You will get it if you live a holy and a sanctified life. நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். If you can overcome your life and overcome the sinful life, definitely you will get it. நீங்கள் உங்களுடைய பாவ வாழ்க்கையை நீங்கள் வெற்றி சிறந்து நடந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். The second one is the
soul winner's crown. இரண்டாவது கிரீடம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஒரு If you have கிரீடம். led anyone to the Lord, definitely Lord will reward you. நீங்கள் யாரையாவது ஆண்டவரிடத்திலே வழிநடத்தினால் உங்களுக்கு அது கிடைக்கும். Of course, third one is not available to none of us because it is available only those who laid their life to the Lord. மூன்றாவது கிரீடம் நம்மில் யாருக்கும் அது இல்லை, ஏனென்றால் அது கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுத்தவர்களுக்கு. The fourth one நான்காவது கிரீடம் is available to those who love the Lord's appearance. நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு கிடைக்கும். Let us love the Lord's appearance and say, Lord, you come soon. நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலை நாம் கூட விரும்புவோமாக, ஆண்டவரே வாரும் என்று கூறுவோம். As we sang in this morning time, same song, let us repeat everything. Lord, you come soon. அங்கே இன்றைக்கு காலை வேளையிலே நாம் பாடின வண்ணமாக, ஆண்டவரே நீர் சீக்கிரம் மாறும் என்று பாடுவோம். Of course, the fifth one is not available to all. At least the three things, crowns, it can be available to everyone. அங்கே ஐந்தாவது கிரீடமும் கூட அது யாவருக்கும் இல்லை. ஆகவே அங்கே குறைந்தபட்சம் மூன்று கிரீடமாவது எல்லாருக்கும். If you are faithful as a steward, God will reward you. ஆகவே நீங்கள் ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரராக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பார். If we are faithful as a builders in the house of God, he will reward us. நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே உண்மையாக கட்டுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பார். He is as an athlete, if we win the race, he will give us the rewards. நீங்கள் பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களாக பந்தயத்திலே வெற்றி சிறந்தால் கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பார். And if we labor in his vineyard faithfully, he will reward us. அவருடைய தோட்டத்திலே நாம் உண்மையாக வேலை செய்தால் அவர் நமக்கு பிரதிபலன் கொடுப்பார். One day we have to stand before the bema. ஒரு நாளிலே பீமாவுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். The judgment seat of Christ. கர்த்தருடைய நியாயாசனம். So let us examine what we are going to get at that time. அந்த நேரத்திலே நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை சோதித்து பார்ப்போம். May God help us to understand this truth and live a life that is pleasing to the Lord. தேவன் தாம் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி உதவி செய்வாராக. Lord is coming soon. ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். So let us see whether we are prepared for the Lord's coming. ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்று நாம் பார்ப்போம். May God bless these words to our hearts. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய ஆசீர்வதித்து கொடுப்பாராக.